அனைவருக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். புத்தம் புதிய வருடம் பல்வேறுபட்ட மாற்றங்களோடு இந்த வருடத்தை எதிர்பார்த்து அனைவரும் தயாராகவே இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அனைத்து ரசிகர்களுக்கும் புது வருட நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நினைத்தது போல இந்த வருடம் மிக சிறப்பானது ஒரு வருடமாக அமைய வேண்டும் என்கின்ற இறைவனுடைய பிரார்த்தனையோடு தடம் நிகழ்ச்சியும் 1ஆம் தேதி ஆரம்பமாகி இருக்கிறது. பல்வேறுபட்ட புதிய விடயங்கள், ஆளுமைகள் தடம் பதித்த விடயங்கள், அதே போன்று வரலாற்று நிகழ்வுகளும் இந்த வருடமும் காத்திருக்கின்றன. ஒவ்வொரு விடயங்களையும் தேடும் பொழுது பல்வேறுபட்ட மாற்றங்களோடு வரலாற்றின் மறுபக்கங்கள் எம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. உண்மையில் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பது போல, மாற்றங்கள் ஒன்றே மாறாதது என்பது போல புதிய விடயங்களை நாங்கள் தேடி செல்லும் பொழுது அந்த விடயத்தினூடாக இன்னும் அதிகமான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அதனூடாக உங்களுக்கும் புதிய தடங்களை நோக்கி நாங்கள் நகர்த்தி கொண்டே வருகிறோம். அதனுடைய ஒரு சான்றாகத்தான் இன்றைய வருடம் இனிப்பாக ஒரு விடயத்தை ஆரம்பிப்போம் என்று வாழைப்பழத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் தேடி அலையும் பொழுது பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான அதிர்ச்சியான விடயங்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றது. ஒரு வாழைப்பழம் இத்தனை அரசியலை செய்திருக்கிறதா? ஒரு வாழைப்பழத்தினூடாக 1ஆம் உலகப் போருக்கு ஈடாக இன்னும் ஒரு உலகப் போரை நடைபெற்றும் அளவுக்கு உலக நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டனவா? தனியார் நிறுவனங்கள் வாழைப்பழத்தை வைத்து இப்படிப்பட்ட அரசியல்களை எல்லாம் மேற்கொண்டதா என்கின்ற அதிர்ச்சியான பல்வேறுபட்ட விடயங்களை தான் இன்றைய தடம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம். நிகழ்கால உலகின் நிதர்சனங்களாக எதிர்காலத்தை நோக்கி எமது பயணத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு வரலாறு என்பது முக்கியமானது. அந்த வரலாற்றில் உருவாக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தொடர்பாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் பல்வேறுபட்ட உணவுப் பொருட்களினுடைய வரலாற்று கதைகளை உங்களுக்கு வழங்குவதனுடைய முதன்மையாக வாழைப்பழம் என்பது எப்படி தோற்றம் பெற்றது, அதனுடைய வரலாறு என்ன என்கின்ற மிக முக்கியமான பல்வேறு வரலாற்று கதைகளை இந்த 1ஆம் தேதி முதல் முறையாக தடம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்குவதில் நாங்களும் பெருமை கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம். வாழைப்பழம் அதிர்ச்சியும் ஆச்சரியம் நிறைந்த இதனுடைய சுவாரஸ்யமான கதையினுடைய ஆரம்ப பகுதியாக வாழைப்பழம் எப்படி தோற்றம் பெற்றது, இதனுடைய ஆரம்ப காலம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு முன் 6000 வருடங்களுக்கு முன்பாக தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது. இதனுடைய வரலாறு எமக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. வெறுமனே உணவு உண்ணும் ஒரு பதார்த்தமாக, ஒரு உணவாக அதை பார்க்காமல் அதற்கு பின்னாலும் முன்னாலும் இருந்த அரசியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தடம் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இதனுடைய ஆரம்பத்திலிருந்தே பல்வேறுபட்ட மாற்றங்களை இது ஏற்படுத்தி இருந்தது. ஆசியாவில் தோற்றம் பெற்றதாக வாழைப்பழம் கூறப்பட்டாலும் கூட ஆசியாவிலிருந்து இதனை ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்றவராக மாவீரர் அலெக்சாண்டரை குறிப்பிடுகிறார்கள். அலெக்சாண்டர் ஆசியாவை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இங்கு பார்த்த மிக முக்கியமான ஒரு உணவு பதார்த்தமாக வாழைப்பழத்தை அவர் சுவையாக உண்ணும் பொழுது ஆச்சரியமடைந்து அதனை ஐரோப்பாவுக்கும் கொண்டு சென்று அங்கும் பயிரிட்டு உலகம் முழுவதும் வாழைப்பழத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார். பல்வேறுபட்ட விவசாயிகள் வாழைப்பழத்தை பயிரிட்டு அதனூடாக நன்மை அடைந்தார்கள் என்றெல்லாம் வரலாறு கூறும் பொழுது ஒரு சில தனியார் நிறுவனங்கள் தனக்கு சாதகமாக உலகத்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதற்காக வாழைப்பழத்தை வைத்து மிகப்பெரிய ஒரு அரசியலை செய்திருக்கிறார்கள். என்ன அரசியல், எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்த வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கிறது, அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அமெரிக்காவில் வாழைப்பழம் எப்படி கொண்டு சேர்க்கப்பட்டது? ஜமைக்கா மற்றும் கரிபியன் தீவுகளிலே காணப்பட்ட ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பதார்த்தமாக உணவுப் பொருளாக வாழைப்பழம் காணப்படும் பொழுது அது அமெரிக்காவுக்கு வந்த பொழுது அமெரிக்க மக்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்கின்ற ஒரு பழமாக வாழைப்பழம் காணப்பட்டது. இதனுடைய சுவை, இலகுவாக பயன்படுத்தக்கூடிய தன்மை என்பது அவர்களை மிக வேகமாக கவர்ந்ததனுடைய விளைவு அரசியல் மாற்றங்கள் ஏற்பட தொடங்குகின்றன. வாழைப்பழத்தை வைத்தும் தனியார் நிறுவனங்கள் அரசியலை மேற்கொண்டன. அதற்கு மிகப்பெரியான ஒரு சரியான சான்றாக யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என்கின்ற ஒரு நிறுவனம் தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த நிறுவனம் ஒட்டுமொத்தமாக வாழைப்பழங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும், அதிக லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவிலே உலக வர்த்தக கண்காட்சியிலே முதல் முறையாக வாழைப்பழம் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிரஹாம் பெல் தொலைபேசியை அறிமுகம் செய்யும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் புதியதொரு கண்டுபிடிப்பாளர் அவருடைய கண்டுபிடிப்பை பார்த்து அந்த கண்காட்சியில் அவரை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு சிலர் வாழைப்பழத்தின் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள். அதை உண்டு பார்க்கும் பொழுது அதனுடைய சுவை என்பது அவர்களை அந்த கண்காட்சியில் தொலைபேசிக்கு அடுத்தபடியாக பேசு பொருளாக மாற்றிய ஒரு பொருளாக வாழைப்பழம் மாறியிருந்தது. ஏற்கனவே தோமஸ் அல்வா எடிசனுடைய வாழ்க்கை வரலாற்றிலும் கூட அவருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அந்த கண்காட்சியில் அவர் கண்டுபிடித்த
எப்படிப்பட்ட பொருட்கள் பேசு பொருளாக மாறியது, கிரஹாம் பெல் எப்படிப்பட்ட தடம் பதித்த மனிதராக மாறியிருந்தார் என்பதையெல்லாம் தாண்டி அதே கண்காட்சியில் வாழைப்பழம் பேசு பொருளாக மாறும் பொழுது இதனுடைய பயன்பாடு என்பது உலகளாவிய ரீதியில் பேசு பொருளாக மாற்றம் அடைவதற்கான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தது என்றுதான் கூற வேண்டும். இப்படிதான் வளங்கள் சங்கிலியினூடாக வாழைப்பழம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத் தொடங்குகிறது. இதனுடைய ஆரம்ப காலப்பகுதி எப்படி அமைந்திருந்தது, எங்கிருந்து எங்கு கொண்டு வரப்பட்டது, அமெரிக்க மக்கள் வாழைப்பழத்தினூடாக செய்த அரசியல் என்ன, டெடி ரூஸ்வெல்ட் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது இந்த வாழைப்பழத்தை வைத்து என்னென்ன விடயங்களை எல்லாம் அரங்கேற்றினார் என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். The American nation cannot, must not, and will not permit the establishment of another communist government. வாழைப்பழத்தின் வரலாறு தெற்காசியாவிலிருந்தே ஆரம்பமாகின்றது. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஐரோப்பியர்கள் உலகம் முழுவதையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர ஆரம்பித்திருந்தனர். அதுவரை தெற்காசியாவில் மட்டுமே விளைந்திருந்த வாழைப்பழத்தை போர்த்துகேயர்கள் அமெரிக்காவுக்கு அறிமுகப்படுத்தினர். சில 100 ஆண்டுகளுக்கு பின்னர் அமெரிக்க கப்பல் உரிமையாளர் மற்றும் வியாபாரியான லாரன்சோ டோ பேக்கர் ஜமைக்காவில் விளைந்த வித்தியாசமான மஞ்சள் நிற பழத்தை விளைவித்து அமெரிக்காவில் விற்று அதிக வியாபார லாபம் ஈட்ட முடியும் என கருதினார். வழக்கம் போல் அமெரிக்க ஐரோப்பிய வெள்ளையின கண்கள் லாபத்தையே பிரதானமாக குறிவைத்தன. ஜமைக்காவிலிருந்து தருவிக்கப்பட்ட புதிய மஞ்சள் நிற வாழைப்பழங்களை அதுவரை வேறு வேறு பழங்களுக்கு மட்டுமே பழகியிருந்த அமெரிக்க சுவையரம்புகள் விரும்பத் தொடங்கின. அமெரிக்கா முழுவதும் வாழைப்பழத்தின் புகழ் பரவத் தொடங்கியது. மக்கள் அதன் சுவையை அதிகமாக விரும்பத் தொடங்கினார்கள். நகரத்தின் புதிய அறிமுகமாக வாழைப்பழங்கள் அனைத்து இடங்களிலும் பேசு பொருளாக மாறின. நாட்கள் வேகமாக சுழலத் தொடங்கின. 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் உலக அளவில் நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் என்பது விருத்தியடைய தொடங்கியிருந்தது. அனைத்து நாடுகளும் தமது உற்பத்திகளை புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பொருட்களை உற்பத்தி செய்வதும் வேறு நாடுகளுக்கு அதனை ஏற்றுமதி செய்வதும் வேகமெடுக்க தொடங்கியது. இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் உலக வர்த்தக கண்காட்சியும் இடம்பெற்றது. பல நாட்டு மக்களும் கண்டுபிடிப்பாளர்களும் ஒன்று கூடும் இடமாக இது காணப்பட்டது. புதிய தொழில்நுட்பங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், நாளாந்த தேவைகளுக்கான உற்பத்தி பொருட்கள் என்பன இங்கு காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த கண்காட்சியில்தான் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் தனது புதிய கண்டுபிடிப்பான தொலைபேசியை அறிமுகப்படுத்தினார். இந்த ஒரு கண்டுபிடிப்பு உலகத்தின் வடிவத்தை ஒட்டுமொத்தமாக பின்னாளில் மாற்றும் என அவர் அப்போது அறிந்திருக்கவில்லை. அவரது கண்டுபிடிப்பை கண்ட மக்கள் பலரும் ஆச்சரியமடைந்தனர். அதே கண்காட்சியில் மக்கள் அனைவரையும் கவர்ந்த மற்றொரு விடயம் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த வாழைப்பழங்கள். ஆம், இந்த உலக வர்த்தக கண்காட்சி அரங்கில் தொலைபேசி ஏற்படுத்திய அதிர்வலைக்கு சமமாக வாழைப்பழமும் பலராலும் ஆர்வத்துடன் கவனிக்கப்பட்டது. ஐக்கிய அமெரிக்காவில் வாழைப்பழம் பற்றிய ஆர்வம் மக்களிடையே அதிகரிக்க தொடங்கியது. வாழைப்பழம் பற்றிய புதிய வியாபார வாய்ப்புகளும் உருவாகத் தொடங்கின. அமெரிக்கா முழுவதற்கும் நியூயார்க் நகரத்திலிருந்து இந்த வாழைப்பழங்கள் விநியோகிக்கப்பட்டன. நியூயார்க் நகரத்தில் அமைந்திருந்த துறைமுகத்தில் பல்வேறு நாடுகளிலும் விளைவிக்கப்பட்ட வாழைப்பழங்கள் நாடுகளுக்கு சிறந்த வர்த்தக வாய்ப்பையும் உருவாக்கி தந்தது. இதனால் தொடர்ச்சியாக அமெரிக்கர்கள் வாழைப்பழங்களை இறக்குமதி செய்து பெரும் தொகையான அளவு பழங்களை நியூயார்க் சந்தையில் குவிக்க தொடங்கினர். இந்த புதிய இனிப்பான மென்மையான சதை பகுதியை கொண்ட பழங்களை அமெரிக்கா முழுவதும் மக்கள் நாளாந்த தமது உணவின் ஒரு பகுதியாகவே சேர்த்து கொண்டனர். எனினும் வாழைப்பழத்தை உண்ட பின்னர் அதன் தோலை வீதிகளில் வீசி எறியும் பழக்கத்தையும் அவர்கள் கொண்டிருந்தனர். இன்று நாகரீகமான தேசமாக ஐக்கிய அமெரிக்கா தோற்றமளித்தாலும் சில 100 வருடங்களுக்கு முன்னர் பாதைகளில் குப்பைகளை வீசி எறியும் கீழ்த்தரமான பழக்கத்தையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தில் சுத்தம் பற்றி நான் கூறுவதற்கு காரணம், இன்று இலங்கை ஆசியாவில் சுத்தமான ஒரு சில நாடுகளின் வரிசையில் இடம்பெற்றுள்ளது. 2005 தொடக்கம் 2015 வரை ஆட்சி செய்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த மாற்றம் இன்று எமது மக்கள் மனதில் ஒன்றாக கலந்துவிட்டுள்ளது. வீதிகளில் காகித துண்டை கூட வீசுவதற்கு தயக்கம் காட்டும் நிலையை நாம் அடைந்துள்ளோம். சமீப காலமாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் தமிழ் டிராக்கர், வேட்டுகோ தமிழ் போன்ற யூடியூப் அலைவரிசைகளிலும் கூட இலங்கையின் சுத்தம் பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 டிஸ்ட்ரிக்ட் இருக்காமா. கொலம்போ மாதிரியே எப்படி பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க, க்ளீனாக வச்சுருக்காங்க. எந்த குப்பையுமே கிடையாது ரோட்டில். நைட் ஆனால் ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்களாமா. ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவுவாங்களாமா. எனவே எத்தகைய பொருளாதார சிக்கல்கள், அழுத்தங்கள் நிலவினாலும்
இலங்கையின் எதிர்கால சந்ததி இந்த சவால்களை சந்தித்து செயற்பட்டால் சக்திமிக்க நாடாக நாம் பரிணமிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இது தருகிறது. மீண்டும் அமெரிக்காவின் வாழைப்பழ கதையை பற்றி பார்ப்போம். அமெரிக்கர்களின் இந்த வாழைப்பழ தோள்களை பொது இடங்களில் வீசும் பழக்கம் நாடளாவிய ரீதியில் பல சுகாதார சீர்கேடுகளை உருவாக்க தொடங்கியிருந்தது. அந்த நேரத்தில் அமெரிக்காவின் போலீஸ் சேவை ஆணையாளராக இருந்த டெடி ரூஸ்வெல்ட் வீதிகளில் வாழைப்பழ தோள்களை வீசும் நபர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கும் முறையை கொண்டு வந்தார். இவரை பின்னாளில் அமெரிக்காவின் எல்லையை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு பிள்ளையார் சுழி இட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை பற்றி பனாமா கால்வாய் தொடர்பான நிகழ்ச்சியில் விரிவான தகவல்களை நாம் தந்திருந்தோம். கேட்பதற்கு நம்ப முடியாததாகவும் சிறு பிள்ளை தனமாக தோன்றினாலும் உண்மையில் வாழைப்பழ தோலுக்காக தண்டப்பணம் விதிக்கப்பட்டது அமெரிக்க வரலாற்றில் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வாகும். தண்டப்பணம் கட்ட தவறியவர்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவங்களும் அங்கே இடம்பெற்றன. உதாரணமாக அந்த நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியிடப்பட்ட இந்த செய்தியை பாருங்கள். அப்போதைய போலீஸ் ஆணையாளர் டெடி ரூஸ்வெல்ட் வாழைப்பழ தோலால் ஏற்படும் விபத்துக்கள் பற்றி போலீஸ் காவலர்களுடன் நடத்திய கலந்துரையாடல் பற்றி பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் வாழைப்பழ தோலில் கால் வைத்து வலிக்கு விழும்போது மனிதர்களுக்கு பாரதூரமான விபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்று மக்களை தெரியப்படுத்துமாறு ரூஸ்வெல்ட் தனது அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே இந்த பல தோல் பிரச்சனை பல விளைவுகளை நகரப்பகுதியில் ஏற்படுத்தியிருந்தது. வாழைப்பழ குவியல், டெடி ரூஸ்வெல்ட், வழுக்கும் வாழைப்பழ தோல் பத்திரிகை செய்திகள் என பல செய்திகள் தொடர்ந்து வந்தாலும் உண்மையில் இனிமேல் தான் வாழைப்பழம் பற்றிய சுவாரஸ்யமான கதையை ஆரம்பிக்க போகிறது. இதுவரை நாம் பார்த்த அனைத்தும் வாழைப்பழத்தின் அகிம்சை முகத்தை மட்டுமே. இனிமேல் தான் வாழைப்பழம் எப்படி முதலாளித்துவ கொடுங்கோல் ஆட்சி முறையின் கருவியாக பாவிக்கப்பட்டது என தெரிந்து கொள்ள போகிறோம். வாழைப்பழம் சாதாரண அமெரிக்க குடிமக்களின் காலை உணவு தட்டிற்கு வந்து சேரும் அந்த பயணம் என்பது அவ்வளவு இனிமையானதாக அமைந்திருக்கவில்லை. அமெரிக்காவில் வாழைப்பழ வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்த பெரும் முதலாளிகள் அதிகரித்துக் கொண்டு செல்லும் வாழைப்பழத்திற்கான கேள்வியை நன்றாக புரிந்து கொண்டனர். மக்களின் தேவைக்கு ஏற்ப புத்தம் புதிய வாழைப்பழங்களை வழங்குவதன் மூலம் வாழைப்பழத்தின் சுவையை மக்களின் மனதில் நிரந்தரமாக நிலைநிறுத்த முடியும் எனவும் அவர்கள் திட்டமிட்டனர். எனினும் வெறுமனே ஜமைக்கா மற்றும் ஏனைய கரீபியன் தீவு கூட்டங்களிலிருந்து இறக்குமதி செய்வதை விட பறந்து விரிந்த வேறொரு சிந்தனையை அவர்கள் கையில் எடுத்தனர். அதாவது ஒட்டுமொத்த வாழைப்பழ வர்த்தகத்தில் வளங்கள் சங்கிலியை, அதாவது சப்ளை செயினை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டனர். அவர்கள் எவ்வாறான ஒரு முடிவை மேற்கொண்டார்கள் என ஒரு வாழைப்பழத்தை உதாரணமாக வைத்து உங்களுக்கு விளக்கி கூறுகிறேன். வாழைப்பழங்கள் இலகுவில் சேதமடைபவை, அது மென்மையானவை, அதிகபட்சம் ஒரு வார காலம் மட்டுமே கெடாமல் இருக்கக்கூடியது. நீங்கள் பார்க்கும் இந்த வாழைப்பழம் கூட ஒரு சில நாட்களில் கெட்டுவிடும். ஆகவே இவ்வாறு சிக்கலான வாழ்க்கை சக்கரத்தை கொண்ட வாழைப்பழத்தை பூமத்திய ரேகைக்கு அருகில் இருக்கும் ஒரு நாட்டிலிருந்து பல்லாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் நியூயார்க் நகரத்தின் மொத்த விற்பனை சந்தைக்கு கொண்டு சென்று பின்னர் அங்கிருந்து மக்களின் வீடுகளுக்கு சேதமடையாமல் விநியோகம் செய்வது என்பது மிகவும் சிக்கலான செயல்முறையாக காணப்பட்டது. அத்துடன் இது மிகவும் செலவு பிடிக்கும் செயல்முறையாகவும் காணப்பட்டது. எனவே இதனை லாபகரமான முறையில் செய்து முடிப்பதற்கு பாரிய அளவில் வாழைப்பழங்களை அமெரிக்கர்களே உற்பத்தி செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. பாரிய அளவில் வாழைப்பழங்களை உற்பத்தி செய்து நிர்வகிப்பதற்கு ஒட்டுமொத்த வளங்கள் சங்கிலியையும் கட்டுப்படுத்த வேண்டிய தேவையும் காணப்பட்டது. 1900களின் ஆரம்ப பகுதியில் வாழைப்பழத்தின் தங்க புதையல் வேட்டை ஆரம்பிக்கப்பட்டது. வாழைப்பழ வர்த்தகத்தை தக்க வைப்பதற்காக பலரும் இந்த போட்டியில் குதித்தனர். பல நிறுவனங்களும் எவ்வாறு இந்த வளங்கள் சங்கிலியை கைப்பற்றுவது என திட்டங்களையும் வகுக்கத் தொடங்கினர். இவ்வாறாக தனித்து செயற்பட்டு வந்த பல நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஒரு பெரும் நிறுவனமாக பரிணமித்தனர். இந்த பெரு வணிக நிறுவனம் யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என பெயர் பதிவு செய்யப்பட்டது. இதன் மூலம் சந்தையில் பிரிந்து கிடக்கும் போட்டியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கப்பட்டு ஒட்டுமொத்த வளங்கள் சங்கிலியும் ஒரு பெரும் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் தமது பார்வையை மத்திய அமெரிக்காவின் பக்கம் திருப்பியது. வாழை பயிற்சிகையை மேற்கொள்வதற்கு தேவையான சரியான சீதோஷண நிலை மற்றும் விவசாய நிலங்களும் காணப்பட்டன. குறிப்பாக கொலம்பியா மற்றும் பனாமா ஆகிய பகுதிகளை ஊடறுத்து அமெரிக்கா கால்வாய் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தது. எனவே யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் இந்த பகுதியில் வாழைப்பழ பயிற்சிகையை மேற்கொள்வதன் மூலம் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அமெரிக்க இராணுவம் அல்லது கப்பற்படை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் எனவும் கணக்கு போட்டது. ஐக்கிய அமெரிக்கா பிரதான நிலத்திலிருந்து மத்திய அமெரிக்க பிராந்தியம் கட்டுப்படுத்துவதற்கும் சரியான தூரத்தில் அமைந்திருந்தது.
இதன் மூலம் வளங்கள் சங்கிலியை கட்டுப்படுத்தும் பணி இலகுபடுத்தப்படும் என யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் எதிர்பார்த்தது. இதில் பிரதானமான விடயமாக தொழிலாளர்களை அடிமைகளாக கட்டுப்படுத்தி வைப்பதும் காணப்பட்டது. அதாவது ஊழியர்கள் தமது அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட நிறுவனத்தை சார்ந்திருக்க வேண்டும் என முதலாளித்துவத்தின் மனது திட்டம் வகுத்தது. ஊழியர்கள் எங்கே தங்க வேண்டும், எங்கே பொருட்களை வாங்க வேண்டும், அதுவும் என்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்ற அளவிற்கு ஊழியர்கள் மீது கடுமையான கட்டுப்பாட்டை பேண வேண்டும் என நிறுவனம் நினைத்தது. அவர்களது போக்குவரத்து பாதைகளையும் நிறுவனமே திட்டமிட்டது. இரும்பு பாதைகளை அமைத்து ரயில் பெட்டிகளின் மூலம் அடைக்கப்பட்ட வாழைப்பழங்களை மிக விரைவாக துறைமுகங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. அனைவருக்கும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறோம். குறிப்பாக பனாமா கால்வாய் தொடர்பான ஒரு நிகழ்வின் போது, வரலாற்று கதையின் போது டெடி ரூஸ்வெல்ட்டினுடைய உண்மை முகத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக அவர் வந்த பொழுது மத்திய அமெரிக்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும், அதே நேரத்தில் ஐரோப்பாவுடனான பாதையை சீரமைப்பதற்காக பனாமா கால்வாய் என்கின்ற ஒரு கால்வாயை அமைத்து போக்குவரத்து துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். இருந்தாலும் கூட அந்த கால்வாய் உருவாக்கும் பொழுது ஏற்பட்ட மாற்றம், உயிரிழப்புகள், அதே நேரத்தில் அந்த மலை பகுதியை குடைந்த ஒரு கால்வாய் அமைப்பது என்பது சாத்தியப்படாத ஒரு விடயத்தில் இருந்த பொழுது அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளினூடாக அங்கு ஏற்பட்ட நோய் தாக்கங்களினூடாக எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தன. இதுதான் வாழைப்பழ கதையிலும் இடம்பெற்றது. மத்திய அமெரிக்காவை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் ஐக்கிய அமெரிக்கா மேற்கொண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பல்வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தி இருந்தது. அனைவரும் அறிந்தது முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர், அதற்கு அடுத்ததாக இடம்பெற்றதாக கூறப்படுகிற பனிப்போர். இது தொடர்பாகத்தான் தடம் நிகழ்ச்சியிலும் நாங்கள் அதிகமாக பேசியிருந்தோம். இருந்தாலும் தேடல் என்பது உள்ளவரை புதிய புதிய விடயங்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்பது போல எமது தேடலின் அடுத்த அதிர்ச்சியாக இந்த மத்திய அமெரிக்காவில், குறிப்பாக குவாண்டமாலா போன்ற நாடுகளில் அமெரிக்கா பல்வேறுபட்ட சித்து விளையாட்டுகளை விளையாடி இருந்தது, அரசியல் நாடகத்தை விளையாடி இருந்தது. CIA அமைப்பினூடாக அவர்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு கிளர்ச்சிகள் பற்றியும் அதிர்ச்சியான விடயங்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றன. ஒரு தனியார் நிறுவனத்திற்காக, ஒரு வாழைப்பழத்திற்காக, இதனூடாக கிடைக்கின்ற லாபத்திற்காக அவர்கள் மேற்கொண்ட அரசியல் நாடகம் தொடர்பாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி என்கின்ற தனியார் நிறுவனம் மிகப்பெரிய கிளைகளை உருவாக்கி தனக்கான அதிக லாபத்தை தேடுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது குவாண்டமாலா நாட்டின் விவசாய நிலங்களில் 1/5 பகுதியை முழுமையாக அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அங்கு இருக்கின்ற அனைத்து மக்களையும் தங்களுடைய ஊழியர்களாக மாற்றி அவர்களை மிக அதிகமாக வாழைப்பழங்களை பயிரிடுவதற்கும் அதனூடாக இந்த பழங்களை அமெரிக்காவில் கொண்டு சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் அவர்கள் ஈடுபட தொடங்குகிறார்கள். யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி அதிக லாபத்தை சம்பாதிக்கும் ஒரு நிறுவனமாக மாற்றமடையும் பொழுது லாபம் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இருந்தாலும் பணத்தை வீணடிக்க அவர்கள் விரும்பவில்லை. எதற்காக? லாபம் தான் அதிகமாக வருகிறதே, இங்கு எப்படி பணம் வீணடிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். அவர்கள் யுக்தி, அவர்கள் இன்னும் அதிகமாக பணத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதற்காக புதிய புதிய விடயங்களை கையாளுகிறார்கள். நாங்கள் ஊழியர்களுக்கு பணம் கொடுக்கிறோம், பணத்தினூடாக அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது, அதை நிறுத்த வேண்டும். அதற்கு பதிலாக வவுச்சர் என்கின்ற புதிய சிஸ்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்று வவுச்சர் என்கின்ற ஒரு வார்த்தையை கேட்டவுடன் நீங்கள் பல்பொருள் அங்காடிகளுக்கு சென்றோ அல்லது உங்களுடைய புதிய புதிய பொருட்களை வாங்குவதற்கும் வவுச்சர் என்பது இலகுபடுத்தப்பட்ட ஒரு விடயமாக காணப்பட்டாலும் அந்த காலத்தில் ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காமல் இந்த சீட்டுகளை கொடுத்து அவர்களை அவர்களுடைய அங்காடியிலேயே உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான ஒரு நடைமுறையை இந்த யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. இதனால் அவர்களுக்கு பணம் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது, அவர்களுடைய செலவு என்பது குறைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. பணத்தை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், லாபத்தை இன்னும் அதிகமாக பெருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிக முக்கியமான, மிக கொடூரமான ஒரு அரசியல் நாடகத்தை அவர்கள் ஆடியிருந்தார்கள். என்ன நடந்தது? குவாட்டமாலா நாட்டில் வாழைப்பழத்தினுடைய அடுத்த நகர்வாக மத்திய அமெரிக்காவில் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தியது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். கப்பல்கள், படகுகள் மற்றும் நீர்ப்பாதைகளையும் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர தீர்மானித்தது. இத்தகைய அகல் விரிவான ஒரு கட்டுப்பாட்டை பேணுதல் மூலம் விரைவான வளங்கள் சங்கிலியின் மூலம் வாழைப்பழங்கள் மத்திய அமெரிக்காவிலிருந்து ஐக்கிய அமெரிக்க குடியரசு நிலப்பகுதிக்கு கொண்டு செல்ல முடியும் என அவர்கள் நினைத்தார்கள். முதலாவதாக அவர்கள் குவாத்தமாலா நாட்டிலிருந்து தமது பயணத்தை ஆரம்பித்தனர்.
ஆயிரக்கணக்கான டாலர் பணத்தை வழங்கல் சங்கிலியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கட்டுப்படுத்துவதில் முதலீடு செய்தது யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி. குறுகிய காலத்திலேயே குவாத்தமாலா நாட்டில் மிகப்பெரிய வணிக நிறுவனமாக அவர்கள் மாற்றமடைந்தனர். நாட்டின் ஒட்டுமொத்த பயிர் நிலங்களில் 1/5 பங்கை தனியொரு நிறுவனமாக அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். நாட்டின் ஒட்டுமொத்த ரயில் பாதைகளையும் ரயில் சேவை முறைமைகளையும் அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தனர். இது மட்டுமன்றி நாட்டின் அனைத்து வானொலி சேவைகள் மற்றும் வானொலி ஒளிபரப்பு கட்டமைப்பும் அவர்களின் முகாமைத்துவத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இதற்கு மேலதிகமாக குவாத்தமாலா அரசாங்கம் 1901ஆம் ஆண்டின் தேசிய தபால் சேவையை யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்திடமேயே கையளித்து விட்டது. கிட்டத்தட்ட ஒரு தனி அரசாங்கமாகவே யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் மாறியிருந்தது. இதற்கு காரணம் அமெரிக்காவில் அதிகமான மக்கள் மேலும் அதிகமான எண்ணிக்கையில் வாழைப்பழங்களை தமது அன்றாட உணவில் சேர்த்து வந்தனர். இதன் காரணமாக யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் அதிகளவு வருமானத்தை பெற்று குவாத்தமாலாவில் அரசாங்கத்தை விட சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனமாக மாற்றமடைந்தது. இதன் விளைவாக குவாத்தமாலா எல்லையை தாண்டி மத்திய அமெரிக்கா முழுவதும் தனது கிளைகளை அந்த நிறுவனம் திறந்தது. புதிய நிலப்பகுதிகளில் காலூன்றி விவசாய பயிர்ச்செய்கை நடவடிக்கைகளில் ஈடுபட தொடங்கியது. ஏற்கனவே செலவுகள் அனைத்தும் போக மில்லியன் கணக்கான டாலர்கள் நிகர லாபத்தை பெற்றிருந்த யுனைடெட் நிறுவனம் மேலும் லாபத்தை அதிகரிக்க வேண்டும் என திட்டமிட்டது. ஆனால் அவர்கள் புதிய நாடுகளுக்கு ஏற்றுமதியை மேற்கொண்டு வருமானத்தை அதிகரிக்க போகிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. அவர்களது நிர்வாக செலவில் பெரும்பகுதி ஊழியர்களுக்கான சம்பளத்திற்காகவே ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் ஊழியர்களின் சம்பளத்தை முடிந்தளவு குறைத்தால் செலவுகள் போக எஞ்சும் நிகர லாபம் எக்கச்சக்கமாக அதிகரிக்கும் எனவும் அவர்கள் கணக்கிட்டனர். அதற்கு அவர்கள் கையில் எடுத்த யுக்தி சம்பளத்தை பணமாக வழங்காமல் பொருள் சீட்டாக வழங்கினார்கள். ஆம், சம்பளங்கள் பெரும்பாலும் பண வடிவிலின்றி பொருள் சீட்டாகவே வழங்கினார்கள். இங்கு காணப்பட்ட முக்கியமான ஒரு விடயம், பொருள் சீட்டுகளை யுனைடெட் நிறுவனத்தால் நடத்தப்படும் பல்பொருள் அங்காடிகளில் மட்டுமே பயன்படுத்த முடியும். பொருள் சீட்டை கொடுத்து பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் ஒரு மத்திய வங்கியை போல் செயற்பட்டு பணத்திற்கு சமமான ஒரு ஊடகத்தை பயன்படுத்துவதை முறைப்படுத்தியது. அவர்களுக்கு சொந்தமாக 93 பெரிய அளவு கப்பல்கள் காணப்பட்டன. இதன் மூலம் கிட்டத்தட்ட தனியார் கப்பற்படை ஒன்றே அவர்களிடம் காணப்பட்டது. மக்களை இடத்துக்கிடம் கொண்டு செல்வதற்கும் இந்த படகுகளும் கப்பல்களும் பயன்படுத்தப்பட்டது. மெல்ல மெல்ல குவாத்தமாலா நாட்டில் அரசாங்கத்தின் கை வீழ்ந்து தனியொரு நிறுவனத்தின் பலம் அதிகரிக்க தொடங்கியது. வெகு சீக்கிரமே யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் மத்திய அமெரிக்க பிராந்தியத்தில் அல்பல்போ என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டது. இதற்கு ஸ்பானிஷ் மொழியில் கணவாய், அதாவது ஆக்டோபஸ் என அர்த்தம். அதாவது உற்பத்தி நிலங்கள், மக்கள் மற்றும் சொத்துக்கள் என அனைத்திலும் தனது ஆதிக்கத்தை யுனைடெட் நிறுவனம் செலுத்தி வந்தது. இதனால் ஆக்டோபஸ் போல அனைத்து பகுதிகளிலும் இருப்பவற்றை தேடி எடுத்து கபலீகரம் செய்யும் நிறுவனமாக இது காணப்பட்டது. அத்துடன் அரசு துறைகளை தனியார்மயப்படுத்தும் திட்டத்தின் அடிப்படையில் பல அரசு துறை நிறுவனங்களும் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டது. மிக சீக்கிரமாகவே ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் நாடும் ஒற்றை நிறுவனத்தை தங்கி வாழ வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியது. நாட்டின் செயற்பாடுகள் அனைத்தும் மக்களாலோ அரசாங்கத்தினாலோ தீர்மானிக்கப்படவில்லை. மாறாக ஒற்றை வணிக நிறுவனமே பிரதான முடிவுகள் அனைத்தையும் மேற்கொண்டது. அமெரிக்க வாழைப்பழ நிறுவனங்களின் தலைவர்களே முடிவெடுக்கும் நபராகவும் காணப்பட்டனர். இந்த அரசியல் சூழ்நிலை வாழைப்பழ ராஜ்யம், அதாவது பனானா ரிபப்ளிக் என்ற சொல்லாடலை தோற்றுவித்தது. இதற்கு அர்த்தம் அரசியல் ரீதியாக நிலையற்ற ஒரு நாடு தனியொரு நபர் அல்லது நிறுவனம் அல்லது பொருட்களுக்காக ஒட்டுமொத்த நாட்டையும் அடகு வைப்பது போன்ற ஒரு சூழ்நிலையை குறிக்கும். இந்த சம்பவத்தில் வாழைப்பழங்களே நாட்டை ஆட்சி செய்தன என சுருக்கமாக கூற முடியும். அதன் பின்னரும் தொடர்ச்சியாக யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் மற்றும் ஏனைய தனியார் பல உற்பத்தி நிறுவனங்களும் மத்திய அமெரிக்கா முழுவதும் பறந்து விரிய தொடங்கின. எனினும் அமெரிக்க அரசாங்கத்தின் ஆசீர்வாதத்துடன் தனியார் நிறுவனங்கள் மேற்கொண்டு வந்த இந்த நில ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் உச்சம் பெற தொடங்கிய நிலையில் சுதேச மக்கள் இதற்கு மேலும் பொறுமை காத்தால் சொந்த நாடு நிலம் நமக்கு உரிமையில்லாமல் போய்விடும் என புரிந்து கொண்டு தனியார் பயிர்ச்செய்கை நிறுவனங்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். 1911ஆம் ஆண்டு ஹொண்டுராஸில் அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து நிலங்களை மீள பெற்றுக்கொள்வதற்கான போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. எமது நிலங்களை நாங்களே பெற்றுக்கொள்ள போகிறோம், நீங்கள் அதிகமாக சம்பாதித்து விட்டீர்கள், போதும், இத்துடன் நிறுத்திக் கொள்ளுங்கள் என போராட்டக்காரர்கள் நிறுவனங்களுக்கு எதிராக தெரிவித்தனர். எனினும்
திண்ணையில் சுகம் கண்ட வழிப்போக்கன் திண்ணையை தனக்கு எழுதி கேட்பதைப் போல நிலத்தை தாங்களே வைத்துக் கொள்ள விரும்பினார்கள் அமெரிக்க நிறுவனங்கள். எனவே தனியார் ராணுவம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி அரசாங்கத்தை கவிழ்த்து தமக்கு சாதகமான ஒருவரை ஜனாதிபதி பதவியில் அமர்த்துவதற்கு திட்டமிட்டனர். அத்துடன் தமக்கு சாதகமான ஜனாதிபதி மூலம் தேவையான விதத்தில் வருமான வரிகளையும் மாற்றியமைக்க முடியும் என அவர்கள் கணக்கு போட்டனர். இதனால் உழைக்கும் வருமானம் முழுவதும் நிறுவனத்திற்கே வந்து சேரும். எந்த விதத்திலும் வரி செலுத்த வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்காது. நினைத்து பாருங்கள், வாழைப்பழ நிறுவனங்கள் சட்டப்படியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை கவிழ்க்கும் அளவுக்கு பலம் பெற்றுள்ளனர். இதே பாணியிலான நடவடிக்கைகள் மத்திய அமெரிக்காவின் அனைத்து நாடுகளிலும் இடம்பெற தொடங்கின. அரசாங்கங்கள் தமக்கு ஏற்ப கொள்கை மாற்றங்களை மேற்கொள்ளும் போது இந்த நிறுவனங்கள் உள்ளே புகுந்து தமக்கு தேவையான வகையில் தமக்கு ஏற்ற வகையில் இந்த நாடுகள் செயற்பட வேண்டும் என நிபந்தனைகளை விதித்தனர். இவர்களுக்கு பின்னால் ஐக்கிய அமெரிக்காவின் இராணுவத்தின் ஆதரவும் காணப்பட்டது. ஆம், இவை அனைத்திற்கும் டெடி ரூஸ்வெல்டால் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. கெரிபியன் மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகளை ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் தனது இரும்பு கரத்தால் கட்டுப்படுத்த விரும்பினார். ஹொண்டுராஸில் மட்டும் 1900களின் தொடக்கத்தில் 7 தடவைகள் அமெரிக்க ராணுவம் ஆக்கிரமிப்பை மேற்கொண்டது. இவை அனைத்தும் வாழைப்பழ நிறுவனங்களை பாதுகாப்பதற்காகவே மேற்கொள்ளப்பட்டது. இந்த நடவடிக்கைகள், ஆக்கிரமிப்புகள் தனியார் நிறுவனங்களின் எதேச்சதிகாரம் என்பன அந்தந்த நாடுகளின் சுதேச மக்களை கிளர்ச்சியில் ஈடுபடவும் செய்தது. அமெரிக்கர்களை இது கோபத்திற்கும் உள்ளாக்கியது. இந்த காலகட்டத்தில் தனது அகன்ற பேரரசை நிறுவும் பணிகளில் ஐக்கிய அமெரிக்கா ஈடுபட்டு வந்தது. குறிப்பாக மத்திய அமெரிக்கா தனது காலனித்துவ ஆட்சியை விரிவாக்கும் பணிகளுக்கு அமெரிக்கா முன்னுரிமை வழங்கியிருந்தது. இதன் காரணமாக வாழைப்பழ உற்பத்தி நிறுவனங்கள் தமக்கு விரும்பிய வகையில் செயற்படக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அமெரிக்க ராணுவம் ஆதரவாக களமிறங்கும் என நிறுவனங்கள் நம்பின. நிறுவனங்களின் அத்துமீறல்கள் 1920களில் மேலும் விரிவடைய தொடங்கியது. கொலம்பியாவில் வாழைப்பழ பயிற்சிகை நிறுவனத்தில் வேலை செய்து வந்த ஊழியர்கள் 4 பேர் தமது வேலை சூழ்நிலை மற்றும் சம்பள பிரச்சினை தொடர்பாக பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். 7 வேலை நாட்களுக்கு பதிலாக 6 வேலை நாட்கள் மற்றும் பொருள் சீட்டுகளுக்கு பதிலாக உண்மையான பணத்தை சம்பளமாக வழங்க வேண்டுமாகிய கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் அவர்களது கோரிக்கைகளுக்கு இணங்க மறுத்தது. ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக நிறுவனத்தின் நிர்வாக குழு நேரடியாக ஐக்கிய அமெரிக்காவுக்கு சென்று ஊழியர்கள் தொழில் சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறார்கள், முறையான சம்பளத்தை கோருகிறார்கள், இது தொடர்பாக உங்களது ஆதரவு தேவை என அமெரிக்க அரசாங்கத்துடன் பேசினார்கள். அதாவது கிட்டத்தட்ட இது கம்யூனிச பாதையில் செல்ல போகிறது என நிறுவன முகாமைத்துவம் அமெரிக்க அரசாங்கத்திற்கு தெரிவித்தது. கம்யூனிசம் எங்கேயும் வளர்ந்துவிடக் கூடாது என திட்டவட்டமாக கூறி வந்த அமெரிக்கா கம்யூனிசம் கொலம்பியாவில் துளிர்விடப் போகிறது என கேள்விப்பட்டவுடன் தமது விமானப்படை மற்றும் இராணுவத்தின் துணையுடன் கொலம்பியாவில் புரட்சியை அடக்குவதற்கு தயாரானது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கே நடப்பது மிகப்பெரிய புரட்சியோ அல்லது மக்கள் இயக்கமோ அல்ல. சாதாரண 4 அல்லது 5 வாழைத்தோட்ட ஊழியர்கள் ஈடுபட்ட மிகவும் சிறிய அளவிலான பணி பகிஷ்கரிப்பு மட்டுமே. இருந்த போதிலும் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்ற எண்ணம் அமெரிக்காவுக்கு காணப்பட்டது. இது தொடர்பாக தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொலம்பிய அரசாங்கத்திற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. சிறிய தேசமான கொலம்பியா அமெரிக்காவுடன் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. கொலம்பிய அரசு தமது இராணுவத்தை நிலைமைகளை கண்காணிப்பதற்காக வாழை தோட்டத்திற்கு அனுப்பி வைத்தது. ஊழியர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்துமாறு இராணுவத்திற்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இதன்போது ஆயுதங்கள் பாவிக்க கூடாது என அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. டிசம்பர் 5, 1928ஆம் ஆண்டு நகரத்தின் மத்தியில் குழுமிய போராட்டக்காரர்களை கொலம்பிய இராணுவம் ஆயுதங்களை பிரயோகித்து அவர்களை அடக்கியது. இதன்போது பலரும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர். ஆண், பெண் மற்றும் குழந்தைகள் சொந்த இராணுவத்தினாலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டனர். இந்த போராட்டம், மக்கள் புரட்சி, உயிரிழப்புகள், இரத்த சேதம் அனைத்தும் ஒரே ஒரு அமெரிக்க நிறுவனம் நியாயமான சம்பளத்தை வழங்காமல் இருப்பதற்காக நடத்தப்பட்டது என்பதை நினைக்கும் போது எத்தகைய ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. வல்லரசு நாடுகள் தமது இரும்பு கரத்தை சிறிய நாடுகள் மீது நீட்டும் போது ஏற்படக்கூடிய பாரதூரமான விளைவுகள் அன்றும் இன்றும் ஒன்றாகவே காணப்படுகிறது. அதிலும் பணம், லாபம் சம்பந்தப்படும் போது விளைவுகள் இன்னும் மோசமாகவே அமைந்திருக்கும். கொலம்பிய படைகளால் நடத்தப்பட்ட மனித பேரவலம் வாழைப்பழ படுகொலை என்று கூறப்படுகிறது. ஆனால் இது 1928ஆம் ஆண்டுடன் நின்றுவிடவில்லை.
இப்பொழுது ஒரு விடயம் எமது தடம் ரசிகர்களுக்கு புரிந்திருக்கும். உண்மையில் வல்லரசு நாடுகள் மட்டுமல்ல, வல்லரசு நாடுகளினால் உருவாக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களும் நாடு பிடிக்கும் வேட்கையில்தானே ஈடுபடுகின்றன என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். அதுதான் வாழைப்பழ கதையினூடாக நீங்களும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு பழத்தை வைத்து இப்படிப்பட்ட அரசியல் செய்ய முடியுமா என்பதை தனியார் நிறுவனங்கள் எமக்கு மிக சிறந்த சான்றாக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த காலத்தில் மட்டுமல்ல, அந்த காலம் தொடக்கம் நிகழ்காலத்திலும் பல்வேறுபட்ட நாடுகளிலும் இதுதான் நிதர்சனமான உண்மை மாறியிருக்கிறது. முதலீடு என்ற போர்வையில் பல நாட்டு கம்பெனிகள் உள்நாட்டிலே ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்பதல்ல, தங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். பல்வேறுபட்ட நாடுகள் இதனூடாக சிக்கி இந்த பொறிமுறையிலிருந்து வெளிவர முடியாமல் தங்களுடைய சொந்த நிலங்களையும் வளங்களையும் அவர்கள் வீணடித்து விட்டார்கள் என்றுதான் கூற வேண்டும். இதனால் தான் பல நாடுகளில் பொருட்களுக்கான விலையேற்றம் என்பது அதிகரிக்கிறது. விவசாயம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. எந்தெந்த நாடுகளில் இப்பொழுது அந்த பிரச்சனை இருக்கிறதோ அந்தந்த நாடுகளில் இவ்வாறான சிக்கல்களை அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டினுடைய நிலைமைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த நாடு என்பதை நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்ற நோக்கத்தில் தான் இந்த வாழைப்பழத்தினுடைய அரசியல் தொடர்பாகவும் அதனை வைத்து உலக நாடுகளில் இந்த நிறுவனங்கள் மேற்கொண்ட நாடகங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மிக முக்கியமாக 1950ஆம் ஆண்டில் இந்த யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி சந்தித்த மிக பாரிய சிக்கல்களை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க மாட்டார்கள். அவர்களும் சிந்திக்க தொடங்கும் பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது எப்படியெல்லாம் மாற்றமடையும் என்பதற்கு இந்த 1950ஆம் ஆண்டுகளில் குவாட்டமாலா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட, அதே நேரத்தில் ஹொண்டுராஸ் போன்ற நாடுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உருவாகிய தன்மைகளை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம். இதற்கு மிக முக்கியமாக யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு ஆதரவாக சிஐஏ அமைப்பு களமிறங்கியதுதான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சிஐஏ அமைப்பு என்றவுடன் உங்களுக்கு தெரிந்திருக்கும், பனிப்போர் தொடர்பான அந்த தடம் நிகழ்ச்சியில் நாங்கள் சிஐஏ மற்றும் கேஜிபி உளவு பிரிவுகளினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகமாகவே கதைத்திருந்தோம். எப்படி கேஜிபி சோவியத் ரஷ்யாவுக்கு சாதகமாக செயற்பட்டதோ அதே போன்று அமெரிக்கா பல்வேறுபட்ட நாடுகளில் தங்களுடைய பிரச்சனைகளை, அதாவது அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கருவியாக சிஐஏ அமைப்பை உருவாக்கி கிளர்ச்சிகளை உருவாக்கி அவர்கள் தீர்வு கொடுப்பவர்களாக உள்ளே களமிறங்கி எப்படிப்பட்ட மாற்றங்களை, அதுவும் நாடு பிடிக்கும் வேட்கையில் அவர்கள் களமிறங்கி இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு இதற்கு முன்பாக நாங்கள் வழங்கியிருந்தோம். அதே போன்றுதான் குவாட்டமாலா, ஹொண்டுராஸ் போன்ற நாடுகளில் இவ்வாறான செயற்பாடுகளில் சிஐஏ அமைப்பு யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனிக்கு சாதகமாக செயற்பட தொடங்குகிறது. ஜெகபோ ஆபன்ஸ் என்கின்ற ஒரு ஜனாதிபதி அந்த நாட்டு மக்களினுடைய நிலங்களை மீண்டும் அவர்களுக்கே ஒப்படைக்க வேண்டும். யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியிடமிருந்து அந்த நிலங்களை எடுத்து மக்களுக்கு உரித்தான நிலங்களை அவர்களே பயிரிட்டு விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது கம்யூனிசத்தை கொண்டு வந்து அமெரிக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி முதலாளித்துவத்தையும் கம்யூனிசத்தையும் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் கபட நாடகத்தையும் ஆடத் தொடங்குகிறது. இதற்கு சிஐஏ அமைப்பும் உறுதுணையாக இருந்தது. இதனால் தான் வாழைப்பழங்கள் விவசாயத்துறையில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அதிகரிக்கும் பொழுது யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனியினுடைய நிலை என்பது, அதாவது அவர்களுடைய வாழ்க்கை பங்கீடு முதலாளித்துவம், அதே நேரத்தில் அவர்களுடைய லாப நோக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே சென்றது. அதற்கு காரணமாக சிஐஏ அமைப்பும் இவர்களோடு சேர்ந்து பணிபுரிந்ததுதான் காரணமாக அமைந்தது. இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும். இப்பொழுது மக்கள் சிந்திக்க தொடங்கினார்கள். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட தொடங்குகிறார்கள். அதிலும் குறிப்பாக ஹொண்டுராஸிலே 4 வாழைப்பழ ஊழியர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக பல்வேறுபட்ட உபாயங்களை கையாள தொடங்கியது யுனைடெட் ஃப்ரூட் கம்பெனி. என்ன நடந்தது? இந்த வாழைப்பழ கதையினுடைய அடுத்த சுவாரஸ்யமான நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் மாற்றமடைந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். 1950ஆம் ஆண்டு குவாட்டமாலாவில் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் பெரும் லாபம் சம்பாதித்து வந்தது. குவாட்டமாலாவில் ஏறத்தாழ 50% நிலங்களை இந்த நிறுவனம் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது. அவர்களது வருமானத்திற்கு வரி விலக்கும் அளிக்கப்பட்டிருந்தது. எனினும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஜெகபோ ஆபன்ஸ் ஜனநாயக முறையில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னெடுப்புகளை மேற்கொண்டார். யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்திற்கு சொந்தமாக இருந்த நிலங்களை மீள கையேற்கும் முயற்சிகளை மேற்கொண்டார். எனினும் அவர் ஏழை குவாத்தமாலா விவசாயிகளுக்கு நிலங்களை நேரடியாக மீள் பங்கீடு செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை. மாறாக ராபின்ஹுட் போல மக்களுக்கு உதவி செய்து அவர்களது ஏழ்மையை நீக்கும் நடவடிக்கைகளையே அவர் மேற்கொண்டு வந்தார். எனினும் இத்தகைய தீர்வு திட்டத்தை யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் விரும்பவில்லை. நேரடியாக குவாத்தமாலா அரசாங்கத்துடன் பேசுவதை தவிர்த்துவிட்டு அவர்கள் அடுத்தபடியாக சென்ற இடம் வெள்ளை மாளிகை. மீண்டும் அந்த மந்திர வார்த்தைகளை அமெரிக்க அரசாங்கத்திடம் கூறியது அந்த நிறுவனம். ஆம், கம்யூனிசம். ஊடகத்தின் துணையுடன் அடுத்த கட்ட செய்தி பரப்புரைகளை உருவாக்க தொடங்கினர். பல செய்தி சேவை நிறுவனங்களுடன் இணைந்து குவாத்தமாலா ஜனாதிபதி ஆபன்ஸுக்கு எதிராக பொய் பரப்புரைகளை மேற்கொண்டு வந்தனர். ஆபன்ஸ்
கம்யூனிசத்தை ஆதரிக்கிறார் என பொய்யான செய்திகள் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இந்த செய்தியை ஆதரிக்கும் விதமாக பொய்யான பெயரில் குவாத்தமாலா செய்தி பத்திரிகை நிறுவனம் ஒன்று தொடங்கப்பட்டு ஜனாதிபதி கம்யூனிசத்தை ஆதரிக்கும் விதமான கட்டுரைகள் பிரசுரிக்கப்பட்டு பொய்யான அந்த பத்திரிகை செய்திகள் அமெரிக்க காங்கிரஸ் சபையின் கவனத்திற்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. அமெரிக்க செனட் சபையின் மனதில் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் நல்லவர்களாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆபன்ஸ் பொய்யான கம்யூனிச கதைகள் மூலம் வில்லனாகவும் சித்தரிக்கப்பட்டார். அமெரிக்க ஜனாதிபதி ஐசனோவர் இந்த கட்டுக்கதைகள் அனைத்தையும் உண்மை என நம்பினார். அவர் CIA அமைப்பின் துணையுடன் ஆபென்ஸை பதவியிலிருந்து அகற்றி மீண்டும் ஒருமுறை வாழைப்பழ பயிர்ச்செய்கை நிறுவனங்களை பாதுகாத்தார். CIA அமைப்பு நடத்திய மிக முக்கியமான ரகசிய நடவடிக்கைகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. கிளர்ச்சி குழுக்களை அமெரிக்க அரசாங்கமே உருவாக்கி அவர்களுக்கு பணம் வழங்கி பயிற்சியும் வழங்கியது. அவர்களுக்கு சார்பாக இயங்கக்கூடிய ஒரு நபரை புரட்சிக்கு தலைவராக நியமித்து அவரையே அடுத்த ஜனாதிபதியாக மாற்றும் பணிகளையும் CIA மேற்கொண்டது. அதே போல அவர்களுக்கு சார்பான வானொலி சேவைகள் மூலம் அரசாங்கத்திற்கு எதிரான புரட்சியின் செய்திகளை தொடர்ச்சியாக ஒளிபரப்பி மக்கள் மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆட்சியை கைப்பற்றுவதற்காக ஊடகங்களை பயன்படுத்தி பொய்யான செய்திகளை கட்டமைத்து பதவியில் இருக்கும் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இழக்க செய்து பின்பு மக்களை அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ந்தெழ செய்யும் தந்திரம் இன்று மட்டுமல்ல அன்றும் புழக்கத்தில் இருந்து வந்துள்ளது என்பதை இதன் மூலம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதன் பின்பு ஆட்சி கட்டிலை அலங்கரிக்க போகும் நபர் யார் என்பதை அந்த செய்தி நிறுவனங்களே தீர்மானிக்கும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதனிடையே குவாத்தமாலாவின் கரையோரங்களையும் எல்லைகளையும் மறைக்கும் வகையில் அமெரிக்கா தனது படைகளை அனுப்பி வைத்தது. பின்பு குவாத்தமாலாவின் மீது ஒரு சில குண்டுகளை வீசி அச்சுறுத்தலும் விடுத்தது. இறுதியாக குவாத்தமாலாவை அமெரிக்க படைகள் ஆக்கிரமிப்பு செய்தது. செய்வதறியாது நின்ற குவாத்தமாலா அரசாங்கம் அமெரிக்க படைகளிடம் சரணடைந்தது. அமெரிக்க ஆதரவு கிளர்ச்சி குழுக்களின் தலைவர் அடுத்த ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். வாழைப்பழ பயிர்ச்செய்கை நிறுவனங்கள் மீண்டும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். தமக்கு சார்பான ஒருவர் அதிகாரத்தில் அமர்வது தமக்கு மேலும் பல பொருளாதார நலன்களை பெற்றுக் கொடுக்கும் என அவர்கள் சந்தோஷப்பட்டனர். இது கிட்டத்தட்ட நாட்டின் அரச சட்டத்திட்டங்கள் வாழைப்பழ நிறுவனங்களுக்கு அமைவாக மாற்றி அமைக்கப்படும் நிலை உருவாக்கியது. இன்றும் கூட உலகில் சில நாட்டு ஆட்சியாளர்கள் வெளிநாட்டு சக்திகளுக்காக தமது உள்நாட்டு இறையாண்மையை எந்த அளவிற்கும் வளைந்து கொடுக்கும் அளவுக்கு முதுகெலும்பற்றவர்களாகவே காணப்படுகின்றனர். ஈரானில் நிகழ்த்தியதை போல குவாத்தமாலாவிலும் அதே போன்றதொரு ஆட்சி மாற்றத்தை CIA அமைப்பு நிகழ்த்தி காட்டியது. இது குவாத்தமாலாவில் ஜனநாயகத்திற்கு அடிக்கப்பட்ட சாவு மணியாகவே பார்க்கப்படுகிறது. ஒற்றுமையாக இருந்த மக்களை ஊடகத்தின் துணையுடன் பொய் பரப்புரைகளையும் கிளர்ச்சிகளையும் தூண்டிவிட்டு அந்த தேசத்தை மாபெரும் குழப்பத்திற்கு தள்ளிவிட்டது. குவாத்தமாலாவில் அப்போது ஆரம்பித்த இந்த அரசியல் ஸ்திரமற்ற நிலை என்றும் தொடர்ந்து கொண்டு வருவதுதான் சோகமான ஒரு விடயம். இவை அனைத்திற்கும் ஒரே காரணம், ஆம், நாம் முன்பு குறிப்பிட்டது போல வாழைப்பழ நிறுவனங்கள் வளங்கள் சங்கிலியை தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற பேராசையே. வல்லரசு நாடுகள் மட்டுமல்ல, வல்லரசு நாடுகளினால் உருவாக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களும் கூட தாம் இயங்கி வரும் சிறிய நாடுகளில் தமது லாபத்திற்காக அழியாத பல வடுக்களை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். மத்திய அமெரிக்காவை சுற்றி இடம்பெற்று வந்த இந்த மனித உரிமை மீறல்கள், மனித படுகொலைகள், கிளர்ச்சிகள், ஆட்சி மாற்றங்கள், இராணுவ ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் என அனைத்திற்கும் மத்தியில் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் சிறப்பாகவே தனது வியாபாரத்தை மேற்கொண்டு வந்தது. ஆயிரக்கணக்கான டன் வாழைப்பழங்கள் வருடந்தோறும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தன. மத்திய அமெரிக்காவிலிருந்து இப்போது பிரதான ஐக்கிய அமெரிக்க குடியரசு நிலப்பகுதிக்கு தமது பார்வையை திருப்புவோம். ஆயிரக்கணக்கான மெட்ரிக் டன் வாழைப்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்ட போதும் வாழைப்பழத்திற்கான கேள்வி என்பது உற்பத்தி அதிகரித்த வேகத்தில் அதிகரிக்கவில்லை. மிகவும் மெதுவான விற்பனை வளர்ச்சி வேகமே வியாபார வரைவுகளில் காட்டப்பட்டது. சாதாரண அமெரிக்க குடிமகனுக்கு வாழைப்பழத்தை எவ்வாறான வகையில் உண்ணலாம் என்பது பற்றி சரிவர தெரிந்திருக்கவில்லை. உற்பத்தி பொருளுக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே காணப்பட்ட இந்த இடைவெளியை புரிந்து கொண்ட யுனைடெட் நிறுவனம் அடுத்தபடியாக கண்கவர் கவர்ச்சியான சந்தைப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டத்தில் களமிறங்கியது. தற்காலத்தில் குழந்தை பால்மா உற்பத்தி பொருட்களை குழந்தை நல மருத்துவர்கள் பரிந்துரை செய்வது போல காட்சிப்படுத்தப்படும்
விளம்பரங்களைப் போலவே அந்த காலத்தில் மருத்துவர்களை கொண்டு வாழைப்பழத்தின் குணநலன்கள் தொடர்பில் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி பத்திரிகைகளில் வெளியிட்டது யுனைடெட் நிறுவனம். பிரபல காலை உணவு தயாரிப்பு நிறுவனமான கெலோக்ஸுடன் ஒப்பந்தம் செய்து வாழைப்பழத்துடன் கெலோக்ஸ் உணவை சேர்த்து உண்பது பற்றி விளம்பரங்களை மேற்கொண்டது. இன்றும் கூட பலரும் கார்ன்ஃபிளெக்ஸுடன் வாழைப்பழங்களை சேர்த்து உண்பதை நாம் காணலாம். அப்போது மேற்கொள்ளப்பட்ட விளம்பரத்தின் பயனாகவே இன்றும் நாம் அந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அவர்களது பிரதான இலக்கு சந்தையாக தேர்ந்தெடுத்தது சிறிய குழந்தைகளை கொண்ட தாய்மார்களாகும். வாழைப்பழத்தை உபயோகப்படுத்தி உருவாக்கக்கூடிய சிற்றுண்டிகள் பற்றி சமையல் குறிப்பு புத்தகங்களும் வெளியிடப்பட்டன. இதற்கு ஒருபடி மேலே போய் வாழைப்பழங்களை பயன்படுத்தி எவ்வாறு வீடு மற்றும் சமையலறை பகுதிகளை அலங்கரிக்கலாம் என்ற குறிப்புகளும் பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டன. வாழைப்பழங்களில் அடங்கியுள்ள உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள், விட்டமின்கள் பற்றி நினைவூட்டும் விதமாக விளம்பரங்கள் நாள்தோறும் ஒளிபரப்பப்பட்டன. எனினும் இந்த ஒட்டுமொத்த சந்தைப்படுத்தல் நிகழ்ச்சி திட்டத்தில் பெருமளவு வெற்றியை பெற்று தந்தது மிஸ் சிக்யூட்டா என்ற கார்ட்டூன் கதாபாத்திரமாகும். வாழைப்பழம் ஒன்று நளினமான பெண்ணொருவர் போல் நடனம் ஆடுவதைப் போல இந்த விளம்பரம் அமைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க மக்கள் இந்த பெண்ணின் மீதும் வாழைப்பழங்களின் மீதும் ஒரு சேர காதலில் விழுந்தனர். அமெரிக்க மக்கள் இந்த வாழைப்பழங்களுக்கு பின்னால் இருந்த மத்திய அமெரிக்க நாட்டு மக்களின் வேதனைகளையும் சிந்தப்பட்ட இரத்தத்தையும் பற்றி அறிந்திருக்கவில்லை. வாழைப்பழத்தின் சுவை மட்டுமே அவர்களது நாவின் சுவை அரும்புகளை ஆக்கிரமித்திருந்தது. நமக்கு தெரியாவிட்டாலும் நாம் நாளாந்தம் பயன்படுத்தும் பல பொருட்களும் இப்படியாக பல வழிகளையும் வேதனைகளையும் கடந்துதான் எமது மேசைக்கு வந்து சேர்கின்றது. எனவே எப்போதும் உணவை நாம் வீணடிக்காமல் கவனமான முறையில் உபயோகப்படுத்த வேண்டிய பொறுப்பு எம் அனைவருக்கும் காணப்படுகிறது. இவர்களை பற்றி என்னைக்காவது நாம் நினைத்ததுண்டா? இவர்களுக்கெல்லாம் நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? சமைப்பது மட்டும் என்ன அவ்வளவு சுலபமா? உங்கள் அம்மாவை பாருங்கள், தினமும் அவர்கள் படும் துயரத்தை. இந்த உலகம் முழுவதும் 90,000 பேர் உணவில்லாமல் தவிக்கின்றனர். இவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அதற்கு என்னதான் தீர்வு? உணவை வீணாக்காதே. இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடயம் தோன்றலாம், என்னடா வாழைப்பழம் என்பது நன்மை பயக்கக்கூடிய விடயமாக மட்டுமே இருக்கிறது, இதனை வைத்து இடம்பெற்ற அரசியலை விட்டு விடுவோம். வாழைப்பழம் என்பது நன்மை பயக்கக்கூடியதாக மட்டுமே இருக்குமா? வாழைப்பழத்தையும் தாண்டி பழங்கள், மரக்கறிகள், அதே போன்று பல்வேறுபட்ட உற்பத்திகள் விவசாயங்களுக்கு நன்மையை மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் இயற்கையால் ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளுக்கு சாதக பாதகங்கள் என்பது இடம்பெற்றே தீரும் என்பதற்கு மனித வாழ்க்கையைப் போல இந்த பழங்களும் விதிவிலக்கல்ல. குறிப்பாக வாழை மரம் என்பது ஒரு மரத்தை விட்டு அடுத்த மரம் என்பது மிக இலகுவாக அதிக நேரத்தில் ஒரு விவசாய நிலங்களில் அதிகளவான வாழை மரங்களை நடக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மரமாக காணப்படுகிறது. இதனூடாக அங்கு ஏற்படுகின்ற நன்மைகள் போல தீமைகளும் மிக வேகமாகவே ஏற்படுகிறோம். அந்த காலகட்டத்திலே பூஞ்சை நோய் தாக்கம் என்று ஒரு நோய் தாக்கும் பொழுது ஒரு மரத்தில் ஏற்பட்ட தாக்கம் என்பது அதனை சுற்றி இருக்கின்ற அனைத்து மரங்களுக்கும் பரவும் பொழுது ஒட்டுமொத்தமாக வாழைப்பழத்தை பயன்படுத்த முடியாத அந்த பழங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாத ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க தொடங்குகிறது. வியாபார ரீதியாக அந்த நோய் தாக்கத்தினால் அந்த கிருமி பரவலினூடாக ஒட்டுமொத்த வாழை மரங்களும் இல்லாது ஒழிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. மீண்டும் அதே இடத்தில் பயிரிட முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. இன்னும் ஒரு விவசாய நிலம் தேவை, அந்த நிலத்தில் மீண்டும் பயிரிட வேண்டும், அதற்கு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். இவ்வாறான நிலையில் அவர்களுடைய லாப நோக்கம் என்பது தடைப்பட தொடங்குகிறது. அமெரிக்காவில் மீண்டும் வாழைப்பழத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது புதிய புதிய பழங்களை அறிமுகப்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டாலும் மக்கள் விரும்பி உண்ணும் பழமாக வாழைப்பழம் மட்டுமே காணப்பட்டது. இதற்காக மரபணு மாற்றங்களை மேற்கொண்டு புதிய புதிய பழங்களை, அதாவது வாழைப்பழங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள். மக்கள் விரும்பியது இந்த படத்திலே காண்பது போல மஞ்சள் நிற பழத்தை மட்டும்தான். அவர்கள் விரும்பி உண்ணும் பழமாக இந்த மஞ்சள் நிற வாழைப்பழம் காணப்படும் பொழுது அதே சுவையோடு அதே தன்மையோடு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் புதிய புதிய மாற்றங்களை உருவாக்குகிறார்கள். இருந்தாலும் நோய் தாக்கம் விட்டபாடு இல்லை. கவெண்டிஸ் என்கின்ற ஒரு வாழைப்பழத்தை அறிமுகம் செய்கிறார்கள். சுவையில் வித்தியாசம் காணப்பட்டாலும் அதனுடைய தோற்றம் என்பது அதே பழைய வாழைப்பழம் போல் காணப்பட்டதால் மீண்டும் அங்காடிகளிலும் மக்களிடமும் மிக இலகுவாக கொண்டு செல்வதற்கான ஒரு யுக்தியை
அவர்கள் கையாண்டார்கள். அதே நேரத்தில் மக்கள் வாழைப்பழத்தை விட்டு விலகாமல் தொடர்ச்சியாக அதே வாழைப்பழத்தை உண்கின்ற ஒரு நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்திற்கு தீர்வாக இன்னும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதாக எண்ணி இயற்கையாக அனைத்து மக்களுக்கும் உண்ணக்கூடிய அதே நேரத்தில் ஆரோக்கியமாக இருந்த வாழைப்பழத்தில் புதிய புதிய வகைகளை பயன்படுத்தி பரிசோதனைகளை மேற்கொண்டு மரபணுகளை உட்படுத்தி அந்த வாழைப்பழத்திற்கு எப்படிப்பட்ட நச்சு பதார்த்தங்களை எல்லாம் சேர்க்க முடியுமோ அதனை சேர்த்து இன்று உலகளாவிய ரீதியிலே விற்கப்படுகின்ற அதிக லாபத்தை சம்பாதிப்பதற்காக அதனுடைய ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்காக பல்வேறுபட்ட நிறுவனங்கள் கொண்டு வந்த உபாயமாக நச்சு பொருட்களை சேர்த்து அதனுடைய காலாவதியாகும் திகதியை மாற்றி அமைத்து அவர்கள் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதற்காக நோய்களை அதிகரித்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். இதே நிலைதான் வாழைப்பழத்திற்கும் ஏற்பட்டது. அதனையும் தாண்டி வாழைப்பழங்களை தாண்டி பழங்கள், கீரை வகைகள் போன்றவைகளினூடாக மக்களுக்கு எப்படிப்பட்ட உணவு பதார்த்தத்திற்கு அது நன்மை அளித்ததோ அதற்கு பிறகு மனிதனுடைய அழகு சாதன பொருட்களாகவும் பழங்களும், கீரை வகைகளும், தானியங்களும் மாறியிருந்தது என்பதுதான் வரலாற்றின் பிழையாக மாறியிருந்தது. அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதற்காகவும் இவ்வாறான பழங்கள் பயன்படுத்த தொடங்கின. ஏதோ உலகளாவிய ரீதியில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருந்தது. அது பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே ஒரு உணவு உணவாகவே இருக்கும் பொழுதுதான் உணவு பஞ்சம் ஏற்படாது. அந்த உணவை வைத்தும் அந்த நீரை வைத்தும் அரசியல் செய்ய தொடங்கிய பொழுது மக்களுடைய பயன்பாடு என்கின்ற ரீதியில் அவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்துவதாக எண்ணி நம்மை அழகுபடுத்துவதற்காகவும் அல்லது ஒரு வாகனத்தை உற்பத்தி செய்வதற்காகவும் பல்வேறுபட்ட விடயங்களை கையாளுவதற்காகவும் மனிதன் நீரை, அதுவும் மறை நீரை பயன்படுத்த தொடங்கினான். மறை நீர், அதாவது நாம் உண்ணுகின்ற குடிநீர் என்பது மறை நீராக மாற்றமடைந்தது. மறை நீர் தொடர்பாகவும் அதிகமாக பேச வேண்டும். இன்னும் ஒரு தடம் நிகழ்ச்சியில் நீரினுடைய பயன்பாடு, மறை நீர் எதற்காக எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்கின்ற வரலாற்று கதையையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே போன்று இந்த பழங்களை அழகு சாதன பொருட்களாக பயன்படுத்துவதற்காக நிறுவனங்கள் தயாரான பொழுது லாபம் நோக்கம் மட்டுமே இருந்தது. மக்கள் மத்தியில் இதுவும் பிரபலியமடைய தொடங்குகிறது. உணவுகள் விஷமாக தொடங்கின. அதற்கு பிறகு என்ன நடந்தது? வாழைப்பழத்திற்கு என்ன நடந்தது? அமெரிக்க மக்கள் இன்னும் வாழைப்பழத்தை அதிகமாக உண்ணும் நபர்களாக மாற்றமடைந்ததற்கும் உலகளாவிய ரீதியில் வாழைப்பழத்தை கொண்டு போய் சேர்வதற்கும் இந்த தனியார் நிறுவனங்கள் எப்படிப்பட்ட நாடகத்தை எல்லாம் ஆடியிருந்தன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்பாராத ஒரு சிக்கல் யுனைடெட் ஃப்ரூட்ஸ் நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்தது. முதலீடுகளாலும் பத்திரிகைகளினாலும் மில்லியன் கணக்கான டாலர்கள் செலவில் மேற்கொள்ளப்பட்ட விளம்பரங்களினாலும் ஒரு விடயத்தை மாற்ற முடியவில்லை. ஆம், அதுதான் வாழைப்பழங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். இன்று அமெரிக்க மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளில் உபயோகப்படுத்தப்படும் வாழைப்பழங்கள் 1900களில் காணப்பட்ட வாழைப்பழங்களிலிருந்து முற்றிலும் வித்தியாசமானவை ஆகும். வாழைப்பழ பயிற்சிகையின் ஒட்டுமொத்த வளங்கள் சங்கிலி கட்டுப்படுத்தல் பொறிமுறையின் ஒரு பகுதியாக வாழைப்பழங்களின் மரபியல் இயல்புகளை ஓரினப்படுத்தும், அதாவது பயிரிடப்படும் அனைத்து வாழை மரங்களிலிருந்து ஒரே வகையான அளவு, ஒரே வகையான நிறம், ஒரே வகையான சுவையில் பழங்களை பெற்றுக்கொள்வதற்காக பழங்களில் மரபியல் மாற்றங்கள் ஆய்வுக்கூட சோதனைகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டன. ஆங்கிலத்தில் இந்த ஆய்வுக்கூட பதிய முறை மொனோ கல்ச்சர் என அழைக்கப்படுகிறது. மொனோ கல்ச்சர் முறையில் நன்மைகள் பல காணப்பட்டாலும் இதன் பிரதான பாதகமாக இலகுவில் நோய் தாக்கிவிடும் அபாயத்தை பற்றி குறிப்பிடலாம். காரணம், அனைத்து வாழை மரங்களும் வாழைப்பழங்களும் ஒரே வகையான இயல்புகளை கொண்டிருப்பதால் ஒரே ஒரு மரத்தை நோய் தாக்கிவிட்டால் அந்த கிருமி மிக இலகுவாக ஏனைய மரங்களையும் தாக்கி விளைச்சலை பாதிக்கக்கூடும். யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனத்தின் கதையிலும் இதுவே நடைபெற்றது. பனாமா நோய் என்ற பூஞ்சை தாக்கம் மரங்களுக்கு ஏற்பட்டு ஒட்டுமொத்த வாழைமர பயிற்சியையும் மொத்தமாக அளித்தது. அமெரிக்காவுக்கு மேற்கொள்ளப்பட்ட வாழைப்பழ ஏற்றுமதி அடியோடு வீழ்ச்சி கண்டது. வாழைப்பழங்கள் அமெரிக்க சந்தைகளில் கிடைக்காதது பற்றி வேடிக்கையான ஒரு பாடல் கூட அந்த காலகட்டத்தில் மிக பிரபலமாக இருந்தது. அமெரிக்காவில் அப்பொழுது பிரபலமாக இருந்த வாழைப்பழ வகை கிராஸ் மிக்கல் என்று அழைக்கப்பட்டது. எனினும் இந்த வகை பழங்கள் பூஞ்சை தாக்கத்தினால் மொத்தமாக அழிந்து விட்டது. யுனைடெட் ஃப்ரூட்ஸ் உட்பட வாழைப்பழ பயிற்சிகை நிறுவனங்கள் அனைத்தும் கலக்கமடைந்தன. அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக பல்வேறு சவால்களை கடந்து தாம் உருவாக்கிய வியாபார சாம்ராஜ்யம் ஒரே நொடியில் வீழ்ச்சி அடைவதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. விரைவிலேயே சந்தை கேள்வியை சமாளிக்கும் வகையில் புதிய வகை வாழைப்பழங்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு உருவாகியது. ஆயிரக்கணக்கான வகை வாழைப்பழங்களை அவர்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினர். எனினும் அமெரிக்க சந்தையை பொறுத்தவரையில் முதலில் அவர்கள் ஒரு உணவுப் பொருளை கண்களால் பார்த்து பிடித்த பின்னரே வாங்கி சுவைத்து உண்பார்கள். எனவே மஞ்சள், பச்சை, சிவப்பு, நீலம், செம்மஞ்சள் என பல்வேறு வகையில் காணப்பட்ட அனைத்து வகையான வாழைப்பழங்களையும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை
காணப்பட்டது. எனவே முன்பு காணப்பட்டதைப் போல மஞ்சள் நிறத்தில் விதைகளற்ற இனிப்பான சுவை கொண்ட வாழைப்பழங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. இதன் மூலம் வாழைப்பழங்களின் வகை மாற்றமடைந்தது பற்றி வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என நிறுவனங்கள் நினைத்தது. இதன்போது கெவெண்டிஷ் வாழைப்பழங்கள் சந்தைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. கெவெண்டிஷ் வாழைப்பழங்கள் வடக்கு இங்கிலாந்தில் அமைந்திருந்த ஆராய்ச்சி கூடம் ஒன்றில் பல வருட கடும் முயற்சிக்கு பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. மஞ்சள் நிறத்தில் கண்ணுக்கு கவர்ச்சியாக நாவுக்கு இனிமையான சுவையில் இந்த பழங்கள் அமைந்திருந்தது. மன்னர் டியூக் வில்லியம்ஸ் கெவெண்டிஷை கௌரவப்படுத்தும் வகையில் இந்த பழத்திற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டது. எனினும் முன்னர் காணப்பட்ட கிராஸ் மிச்சல் பழங்களுடன் ஒப்பிடும்போது வண்ணத்திலும் சுவையிலும் கெவெண்டிஷ் பழங்கள் தரத்தில் சற்று குறைவாகவே காணப்பட்டது. வாழைப்பழ சுவையூட்டிகள் கூட கிராஸ் மிச்சல் பழங்களிலிருந்தே உருவாக்கப்பட்டன. கெவெண்டிஷ் பழங்களிலிருந்து சுவையூட்டிகள் கூட தயாரிக்க முடியவில்லை. எனினும் கிராஸ் மிச்சல் பழங்கள் நோய் தாக்கத்திலிருந்து தப்ப முடியவில்லை. இவ்வாறான நிலையில் கெவெண்டிஷ் பழங்கள் பூஞ்சை தாக்கத்தை எதிர்த்து நின்றன. எனினும் நிறுவனங்கள் இந்த சவாலை ஏற்று புதிய வகை பழங்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்தின. பழங்கள் ஒரே வகையில் காட்சியளிப்பதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் இந்த மாற்றத்தை பற்றி பெரிதாக கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என அவர்கள் நினைத்தார்கள். அவர்களது கணிப்பும் சரியாகவே அமைந்திருந்தது. புதிய வகை கெவெண்டிஷ் பழங்களையும் வாடிக்கையாளர்கள் முன்பை போலவே அதிக எண்ணிக்கையில் வாங்கினார்கள். இதே காலகட்டத்தில் யுனைடெட் ஃப்ரூட் நிறுவனம் சிக்யூட்டா என தனது வியாபார நாமத்தை மாற்றி அமைத்தது. இன்றும் கூட பல முறையற்ற வியாபார நடவடிக்கைகள் தொடர்பாக, அதாவது கிளர்ச்சி குழுக்களுக்கு நிதியுதவி வழங்குதல், ஏழை நாடுகளின் நிலங்களை கையகப்படுத்துதல் போன்ற குற்றச்சாட்டுக்கள் அந்த நிறுவனத்தின் மீது சுமத்தப்பட்டு வருகின்றன. அத்துடன் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி நிறுவனங்களுடன் இணைந்து அவற்றை பிரபலப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் இந்த வகையான பயிர்ச்செய்கை நிறுவனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. இன்றும் கூட வாழைப்பழங்கள் விளைவிக்கும் இடத்தை விட உலகின் வேறொரு பகுதியிலேயே அதிகமாக நுகரப்படுகிறது. எனவே அறுவடையிலிருந்து பொதி செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படும் வரை அதன் புதிய தன்மையை பேணுவதற்காக இன்றைய வாழைப்பழங்களும் மரபியல் மாற்றம் செய்யப்பட்டே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் அனைத்து பழங்களும் ஒரே அளவில், ஒரே சுவையில், ஒரே நிறத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு சரியான பெட்டிகளுக்குள் பொருத்தி வெளிநாட்டு சந்தைக்கு ஏற்றுமதிகள் செய்யப்படுகின்றன. அங்கே பல்பொருள் சிறப்பு அங்காடிகளில் காட்சிப்படுத்தப்பட்டு இவை விற்கப்படுகின்றன. எனினும் வாழைப்பழங்களை மீண்டும் ஒரு நோய் தாக்கம் பாதித்தது. கிராஸ் மிச்சல் பழங்களை தாக்கிய அதே பூஞ்சையுறு திரிபடைந்து கெவெண்டிஷ் பழங்களையும் தாக்கியது. அது மட்டுமல்லாமல் இந்த நோய் பல நாடுகளுக்கும் பரவி வாழை தோட்டங்களை நலிவுற செய்தது. இந்த வகை பூஞ்சை நோய்களில் பிரதான பிரச்சனை, இந்த நோய் தாக்கம் ஏற்படும் வரை அதனை நாம் கண்டுபிடிக்க முடியாது. நோய் தாக்கம் ஏற்பட்டதன் பின்னர் மீண்டும் அந்த இடத்தில் மரங்கள் வளர்க்க முடியாது. ஒட்டுமொத்தமாக பயிர்ச்செய்கையை தீயிட்டு அழித்து மீண்டும் புதியதாக விதைகளை விதைத்து பயிர்ச்செய்கையை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இத்தகைய சூழ்நிலை ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் நாட்டில் அண்மையில் ஏற்பட்டது. உலக அளவில் பிலிப்பைன்ஸ் வாழைப்பழ ஏற்றுமதியில் 2வது இடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உண்மையில் இந்த கதை ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படும் எளிமையான பழமான வாழைப்பழம் பற்றி என்று ஆரம்பித்திருந்தாலும் அதன் வரலாற்றை சற்று நாம் தோண்டி பார்க்கும்போது அதனை சுற்றி பண வெறி பிடித்த முதலாளித்துவ முதலைகளின் பேராசை எத்தனையோ ஆயிரம் உயிர்களுக்கும் நாடுகளின் இறையாண்மைக்கும் சாவுமணி அடித்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு பெரு வணிக நிறுவனம் குறிப்பிட்ட ஒரு லாபகரமான சந்தையை, குறிப்பாக உணவு பொருள் தொடர்பான சந்தையை அடையாளம் கண்டுவிட்டால் எந்த ஒரு விலை கொடுத்தாவது அந்த சந்தையிலிருந்து அதிகபட்ச லாபத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளும். அதற்காக எந்த நாட்டிலும் எந்த ஒரு இடத்திலும் தனக்கு தேவையான வளங்களை சுவீகரித்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அன்று குவாட்டமாலா, கொலம்பியா, ஹொண்டுராஸ் போன்ற நாடுகளுக்கு ஏற்பட்ட நிலை இன்றும் கூட பல நாடுகளிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அழகு சாதன பொருட்கள் சந்தையில் முக்கிய இடம் பிடித்துள்ள கற்றாழை தற்பொழுது முகப்பூச்சி பொருட்களை செய்வதற்கு தேவைப்படும் முக்கியமான ஒரு மூலப்பொருளாக மாற்றமடைந்துள்ளது. இதன் காரணமாக இலங்கை உட்பட பல்வேறு வளர்ந்து வரும் நாடுகளிலும் விவசாய நிலங்கள் மற்றும் காட்டுப்பகுதிகள் கட்டான் தரையாக மாற்றப்பட்டு அதில் கற்றாழை பயிர்ச்செய்கை ஊக்கப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல கடல் அட்டை, இறால் வளர்ப்பு போன்ற நடவடிக்கைகளுக்காக மிருகங்களின் வாழ்விடங்களான காட்டுப்பகுதிகள் அளிக்கப்பட்டும் விவசாய நிலங்கள் சேற்று குட்டைகளாகவும் மாற்றப்பட்டு வருகின்றன. விவசாய நிலங்களில் குட்டைகள் அமைக்கப்பட்டு மீன் மற்றும் ஏனைய கடல் உயிரினங்கள் வளர்க்கப்படுவதால் அந்த நிலங்களில் பயிர்ச்செய்கை செய்வதற்கான நுண்ணுயிர்கள் கொல்லப்படுகின்றன. அது மட்டுமன்றி குட்டைகளில் மீன் கழிவுகள் உணவுகளாக கொட்டப்படுவதன் காரணமாக நிலத்தடி நீரும் மாசடைகின்றது. இப்படியாக லாப நோக்கத்தில் செயற்படும் நிறுவனங்களை
வேரிலேயே கண்டறிந்து முறைமைப்படுத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ளாவிட்டால் நாளை நமது நாட்டிற்குள்ளும் பண முதலாளிகள் படையெடுத்து எமது நாட்டின் செல்வங்களையும் இயற்கை அன்னையின் கொடைகளையும் அள்ளி செல்லும் சூழ்நிலை உருவாகக்கூடும். குறிப்பாக விவசாய தொழில் என்பது கடுமையான சவால்களை எதிர்நோக்கி வரும் இந்த காலகட்டத்தில் ஏழை விவசாயிகள் லாபம் எதுவும் பெற முடியாத நிலை ஏற்படும் என்ற அச்சத்தில் நிலங்களை விற்றுவிட்டு வேறு தொழில்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதனை பயன்படுத்திக் கொள்ளும் வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த நிலங்களை கையகப்படுத்தி எமது நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய சமநிலையையும் மாற்றியமைக்கும் நடவடிக்கைகளில் இறங்கக்கூடும். அதாவது இலங்கைக்கு அதிகமாக தேவைப்படாத அதேவேளை பிறிதொரு நாட்டில் அதிகமாக வாங்கப்படும் ஒரு உணவுப் பொருள் இலங்கையில் பிரதானமாக பயிரிடப்பட்டால் இலங்கைக்கு அத்தியாவசியமான உணவுப் பொருட்களின் உற்பத்தி குறைவடைந்து நாட்டில் உணவு பஞ்சம் மற்றும் உணவு பற்றாக்குறை ஆகிய நிலைகளும் தோன்றலாம். எனவே இளைஞர்களாகிய நாம் சரியான முறையில் சிந்தித்து செயற்பட்டு நாட்டின் வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி உற்பத்திகளை மேற்கொண்டு தன்னிறைவான தேசத்தை கட்டி எழுப்புவதன் மூலம் அந்நிய நாட்டு சக்திகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து எமது தேசத்தை நாம் பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கும் வளமான ஒரு தேசத்தை விட்டு செல்ல முடியும். வாழை மரத்தினுடைய பயன்பாடு, அதனுடைய நன்மைகள் தொடர்பாக நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஒரு மரம் எத்தனை நன்மைகளை தருமாக இருந்தால் அது முழுமையாக வாழை மரத்திற்கு தான் அந்த பயன்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும். காரணம், வாழை மரத்தினுடைய எந்த ஒரு பகுதியும் தேவையில்லை என்று ஒதுக்கி வைத்துவிட முடியாது. அதனுடைய நாராக இருக்கட்டும், அதனுடைய தண்டாக இருக்கட்டும், அதனுடைய இலையாக இருக்கட்டும், அந்த பழமாக இருக்கட்டும், அனைத்துமே மக்களுடைய பயன்பாட்டிற்கு அன்றாடம் பயன்படுத்துகின்ற எமது உணவு தேவைகளில் மிக முக்கியமான ஒரு இடத்தையும் அதே நேரத்தில் கலாச்சார ரீதியாக சமய வழிபாடுகளிலும் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மரமாக, ஒரு பழமாக அது மாறி இருக்கிறது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இத்தனை நன்மைகளை கொண்ட இந்த வாழைப்பழத்தினுடைய வரலாற்று கதை என்பது எத்தனை ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்று 1ஆம் திகதி 1ஆம் நாள். இந்த வருடம் இன்னும் பல்வேறுபட்ட மாற்றங்களை சந்திக்க இருக்கிறது. ஒவ்வொரு மாற்றங்களினூடாக குறிப்பாக இந்த வருடத்திலே அதிகமாக உலகளாவிய ரீதியில் பேசப்பட்ட ஒரு விடயம்தான் உணவு பஞ்சம். உணவு பஞ்சம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தில் தான் இந்த தசாப்தத்தினுடைய 2 வருடங்களை கடந்து இப்பொழுது 2022ஆம் ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். அனைத்து மக்களுக்கும் சிறப்பானதொரு வருடமாக இது அமைய வேண்டுமாக இருந்தால் பொறுப்புமிக்க மனிதர்களாக, சமுதாயமாக நாங்கள் மாற வேண்டும். உணவை வீணடிக்காதீர்கள். இதுதான் இந்த கதையினூடாக நாங்கள் உங்களுக்கு கூற வருவது. உணவு என்பது மிக மிக முக்கியமானது. குடிநீர் என்பது மிக மிக அத்தியாவசியமானது. இவைகளை பயன்படுத்தும் பொழுது தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். உணவு பஞ்சம் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஜீரோ வாட்டர் என்கின்ற ரீதியில் தென்னாப்பிரிக்கா, இந்தியா என்று இப்பொழுது நீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அடுத்ததாக இந்த வறட்சி இலங்கையை தாக்கிவிடுமோ என்கின்ற ஒரு அச்சம் மனித சமுதாயத்தில் எழுந்திருக்கிறது. அதற்கு ஏற்றால் போல் இன்று விளையேற்றங்கள், பஞ்சங்கள் காணப்பட்டாலும் கூட இதனுடைய மாற்றம் என்பது நிறைவு செய்யக்கூடிய வகையில் இருக்கின்றன. நாளை ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த மாற்றத்தினூடாக விலைகள் குறைக்கப்படலாம் அல்லது மீண்டும் உற்பத்திகள் அதிகரிக்கப்படலாம். ஆனால் மனித பயன்பாட்டில் நீங்கள் உணவை வீணடிக்கும் தன்மை என்பது உங்கள் கைகளால், உங்கள் கரங்களால் மட்டுமே இது நிகழ்த்தப்படுகிறது. நீங்கள் எப்படி குப்பையை சரியான இடத்தில் போடுகிறீர்களோ அதே போன்று உங்களுடைய ஆகாரங்களை பருகும் பொழுது தேவைக்கு ஏற்றவாறு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். உணவை வீணடிக்காதீர்கள் என்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இந்த 1ஆம் திகதி, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஒட்டுமொத்த தடம் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்குமே நாங்கள் கூறுகின்ற பிரதான ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. உணவு என்பது மிக மிக முக்கியமானது. எமது தேவைக்கு ஏற்ற வகையில் உணவை சமைக்க வேண்டும், உணவை உண்ண வேண்டும். குறிப்பாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளில் உணவு வீணடிப்பு என்பது சாதாரணமாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுதிலிருந்தே, இந்த தருணத்திலிருந்தே, இந்த செகண்டிலிருந்தே நீங்கள் உண்ணும் உணவை மிக கவனமாக உண்ணுங்கள். நீரை பருகும் பொழுது தேவையான நீரை மட்டும் பயன்படுத்துங்கள். உங்களை மட்டும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இது இருந்தால் வேறு பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் மக்களையும் பாதிக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கிறது. இன்றும் கூட பல்வேறுபட்ட நாடுகளில் ஒருவேளை உணவை கூட உண்ண முடியாத நிலையில் அவர்கள் காணப்படுகிறார்கள். நாளைய தினம் இது எமக்கு ஏற்படும் வரை நாங்கள் பார்த்திருப்போம், காத்திருப்போம். அதற்கு பின்புதான் நாங்கள் திருந்துவோம் என்கின்ற கோட்பாட்டில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் 2022ஆம் ஆண்டு அதற்கான வழியை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும் ஒரு ஆண்டாக மாறிவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த வருடம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை இருக்குமாக இருந்தால் அந்த பிரார்த்தனையில் மிக முக்கியமாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இந்த உணவை வீணடிக்காமை காணப்பட வேண்டும். அதனூடாகத்தான் வாழைப்பழத்தை வைத்து ஒரு கதையை நாங்கள் கூறியிருந்தோம். அடுத்ததாக இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். தேயிலையினுடைய பயன்பாட்டை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எமது நாட்டில், அதுவும் இந்த கொரோனா காலத்தில் பொருளாதாரத்தை ஓரளவுக்காவது தாங்கி பிடித்த ஒரு துறையாக இந்த பெருந்தோட்டத்துறை காணப்பட்டது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் நாட்டினுடைய அபிவிருத்திக்கு பங்களிப்பை செய்தார்கள் என்கின்ற வரலாற்று கதையையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் தீர்ப்பதற்கும் அதனை தாண்டி பயணிப்பதற்கும் நாம்
திடமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தடம் பதிக்க முடியும். இந்த வாழைப்பழ கதையினூடாக பல்வேறுபட்ட புதிய புதிய விடயங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வாரம் இன்னும் ஒரு உணவு பதார்த்தம் தொடர்பாகவும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாற்று கதையோடு நான் சந்திக்கிறேன். மீண்டும் அனைத்து மக்களுக்கும் நெஞ்சங்களுக்கும் ஜனாவின் நெஞ்சார்ந்த வணக்கத்தோடு புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு தடம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நான் லவேந்திரன் ஜனநாயகன். இது தடம், வரலாற்றின் மறுபக்கம்.